அவளின் அந்த மௌனத்தை பார்த்து மேலும் கடுப்பானாள் லீனா. இத பத்தி கேட்டா ஒன்னு சிரிக்கிற, இல்ல அழுகிற. இந்த ரெண்ட தவிர உன்கிட்ட இருந்து வேற ரியாக்ஷனே வராதா சான்வி? கோபத்தில் சலிப்போடு கேள்வி கேட்டாள் லீனா. லீனா, வாழ்க்கையில சில விஷயங்கள் இப்படித்தான். ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, இது நடந்தா யாருக்கு சந்தோஷம், யாருக்கு கஷ்டம், இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் அப்படிப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். அதோட விளைவு சிலருக்கு நல்லதா இருக்கும், சிலருக்கு கெட்டதா இருக்கும். இதுல நான் எந்த ரகம்னு எனக்கு தெரியாது. இதான் என்னோட வாழ்க்கை. சான்வியின் வெறுமை கலந்த உடைந்த குரலின் இந்த கதறல்கள் லீனாவின் மனதை பிசைந்தது. சான்வி, எனக்கு உன்னோட நிலைமை புரியாம இல்ல. எனக்கும் இந்த மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்தே முடிஞ்சு போச்சு. என்னோட அம்மாவும் அப்பாவும் ஒரே நாள்ல இறந்து போனது. அது வரைக்கும் நான் என்னோட அம்மா அப்பான்னு குட்டி குடும்பமா வாழ்ந்த எனக்கு ஒரே நாள்ல அனாதையானது ஈடு செய்யவே முடியாத இழப்பு. கஷ்டமாத்தான் இருந்தது. 2 வருஷமா சரியா யாரு கூடயும் பேசக்கூட இல்லை. இங்க MBA ஜாயின் பண்ணி உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் உன்னை விட என்னோட கஷ்டம் தேவலைன்னு எனக்கு தோணுச்சு. என்னோட அங்கிளும் ஆன்டியும், அதான் ஆத்விக்கோட அம்மா அப்பா, என்ன அவங்களோட பெத்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துப்பாங்க. அப்படித்தான் என்கிட்ட நடந்துக்கவும் செய்வாங்க. இவ்வளவு ஏன், ஆத்விக்கை விட அந்த வீட்டுல எனக்குத்தான் உரிமை அதிகம். ஆனா இத்தனை கிடைச்சும், எனக்காக இருந்தும் எனக்கு என்னோட அம்மா அப்பா ஞாபகம் வராம இருந்ததே இல்லை. எத்தனையோ டைம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், அது இதுன்னு எதுலையாவது டாட்டர் ஃபாதர் போட்டோவோ வீடியோ சாங்கோ பார்க்கும்போது எங்க அப்பா என் கூட இல்லையேங்கிற ஏக்கம்தான் அதிகமா இருக்கும். கஷ்டமாத்தான் இருக்கும். அதுக்காக நான் அதையே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட முடியுமா? அது என்னோட ஒரு லைஃப்னா எனக்கு இதுக்கப்புறம் இன்னொரு லைஃபும் இருக்கு. அப்படித்தான் நான் நம்புறேன். ப்ளீஸ், உனக்கும் இன்னொரு லைஃப் இருக்கு. நான் அதை நம்புறேன். அது கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். நீயும் அப்படியே நம்பு. பழச நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு உன்னையே நீ அழிச்சிக்காத. அதே நேரத்துல சுய பச்சாதாபமும் வச்சுக்காத. அதை விட கொடிய நோய் எதுவுமே இல்லை. இவ்வாறாய் தன் தோழிக்கு தனக்கு தெரிந்த வாழ்வியல் சூத்திரங்களை கூத்தி கொண்டிருந்தாள் லீனா. அவை அனைத்திற்கும் சான்வியின் ஒற்றை புன்னகைதான் பதிலாக இருந்தது. தன் தாயிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட ஆத்விக் தான் அறை சென்று சங்கரசிவம் கொடுத்த ஃபைல்கள் ஒவ்வொன்றையும் திறந்து பார்க்க தொடங்கினான். சில சமீபத்திய கேஸ் முடிவுகள் அவன் நியூஸ் பேப்பரில் பார்த்ததற்கும் உண்மையான ரிப்போர்ட் முடிவுகளுக்கும் முன்னுக்கு பின் முரணாக இருந்தது. ஒவ்வொன்றாய் பொறுமையாய் அனைத்தையும் படித்து பார்க்கும் தன்மை துளியும் அவனுக்கு இல்லை. அவன் கண்களும் கைகளும் பிரீத்தி சுனிலின் ஃபைலை மட்டுமே தேடி ஆராய்ந்து கொண்டிருந்தது. தேடியவன் கைகளுக்கு கொஞ்ச நேரத்திலே அகப்பட்டு கொண்டது அந்த ஃபைல். முன்பக்க நேமை பார்த்ததும் இதுவரை இருந்த ஆர்வம் குறைந்து உடம்பில் நடுக்கம் வந்து ஒட்டி கொள்வதாய் அவனுக்குள் ஒரு பிரம்மை எழுந்தது. எப்பொழுதோ பிரபல மேகசின் ஒன்றிற்காக பிளாக் கலர் பாடிகான் உடையணிந்து ரெட் வைனை கையில் பிடித்து பார்ப்பவரை போதை ஏற்றும் கிறக்கத்தோடு அவள் பார்த்து கொண்டிருக்கும் புகைப்படம் ஒன்று இப்பொழுது அவன் மூளைக்குள் வந்து போனது. அந்த சிந்தனையிலே அவன் ஃபைலின் அடுத்தடுத்த பக்கங்களை திருப்பினான். வழக்கமான செய்திகளும் இவன் கேள்விப்பட்டதும் தான் இருந்தது. இறுதியாய் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஒரு லெட்டரும் இருந்தது. அந்த லெட்டரை எடுத்து படித்தவனுக்கு உடல் முழுக்க ஒரு புறம் வியர்வை கொட்ட, இன்னொரு புறமோ கோபம் தலைக்கேறியது. மறுநாள் காலை சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் மீண்டும் பரபரப்பான செய்தியாக பேசப்பட்டால் பிரீத்தி சுனில். ஏற்கனவே பரபரப்பாக போய் கொஞ்ச நாட்களாக மக்கள் மறந்து போயிருந்த இந்த செய்தியை அவர் காதலனும் நடிகருமான அசோக் தன் ஆசை காதலி தற்கொலை செய்து கொள்ளவில்லை. இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. அதுவும் சொந்த பெற்றோர்களாலே தன் காதலி கொல்லப்பட்டது கொடுமையின் உச்சகட்டம். அவர்களை முறையாக விசாரித்து இந்த வழக்கிற்கு காரணமானவர்களை சரியான முறையில் தண்டிக்க வேண்டுமென தன் காதலிக்காக அவர் பெற்றோர் மீதே மீண்டும் வழக்கு பதிவு செய்துள்ளார் நடிகர் அசோக். இச்செய்தி காட்டுத்தீ போல பரவ இதுவரை வாய் திறக்காமல் இருந்த அசோக் இன்று காலை கமிஷனரை பார்த்து நேரில் புகார் கொடுத்து வர என்ன காரணம்? ஒருவேளை அவர் சொல்வதும் உண்மையாக இருக்குமோ? வெறும் வாயில் எதை வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். நீதிமன்றத்தை பொறுத்தவரை சாட்சியங்கள் இல்லாவிட்டால் அந்த கேஸ் ஒரு நொடி கூட அங்கு நிற்காது என்பது அனைவருக்கும் தெரியும்.
இப்படியாய் மக்கள் அவரை ஒருபுறம் விமர்சித்துக் கொண்டிருக்க, எத்தனையோ நடிகர் நடிகைகளின் தற்கொலைகள் உருத்தெரியாமல் காணாமல் போயிருந்தாலும், இறந்து இத்தனை நாட்களாகியும் அந்த தாக்கம் ஒரு பிசிறு அளவு கூட குறையாமல் மக்கள் மனதில் ஆளுகை செய்யும் பிரீத்தி சுனிலுக்கு அவர் காதலன் மூலமாக நீதி கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். செய்திகளுக்காக உங்கள் ரிப்போர்ட்டர் சக்தி. இப்படியாய் திரையில் பேசிக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் முகத்தின் மீது தன் கையில் கிடைத்த ஏதோ ஒன்றால் வீசி எறிந்து சுக்கு நூறாய் நொறுக்கி தள்ளினார் ஆக்டர் சுனில் மல்கோத்ரா. அவரின் அந்த கோபத்தை கண்ட அவர் மனைவி ஷில்பா சுனில் அவரை சமாதானப்படுத்த முயன்று தோற்று போனார். அதே நேரம் புகார் அளித்துவிட்டு வெளியே வந்த அசோக்கை அத்தனை மீடியாவும் சூழ்ந்து கொண்டது. சார், இத்தனை நாள் உங்களை பத்தி எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வெளிவந்த வண்ணம் இருக்கையில் அப்பொழுதெல்லாம் எதுவும் பேசாமல் இப்போது கமிஷனரை நேரில் பார்த்து புகார் அளிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ஜேர்னலிஸ்ட் பெண் ஒருத்தி கேட்டாள். மீடியான்னா 1000 பேசுவாங்க. சிலர் பப்ளிசிட்டிக்காக சில பேரை டேமேஜ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நான் செவிசாய்க்க முடியுமா? இப்பொழுது தேவை இருக்கிறது, அதனால் புகார் அளித்திருக்கிறேன். அசோக் தன்மையாக பதில் சொன்னார். சார், உங்களுக்கும் உங்க காதலிக்கும் கருத்து வேறுபாடு வந்து அது சண்டையில முடிஞ்சுதான் நீங்க 2 பேரும் பிரிஞ்சீங்கன்னு சொன்னாங்க. இதுவரை பேசிக்கொள்ளாத நீங்கள் அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்காக நியாயம் தேடுறது எந்த வகையில சரியாகும்? ஒரு பத்திரிகை இளைஞன் கேட்டான். ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டோன்னு எப்பவாவது அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கோமா? இல்லதானே? அப்புறம் ஏன் நீங்களே ஒன்ன போட்டுக்கிறீங்க, என்கிட்டயும் அதை பத்தி கேட்குறீங்க? இன்னொரு முக்கியமான விஷயம், பிரீத்தி சுனில் எனக்கு காதலிங்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஃப்ரெண்ட். எழுதும் போது அதையும் நல்லா மனசுல வச்சுக்கிட்டு எழுதுங்க. அசோக் அழுத்தமாக பேசினார். உங்க 2 பேருக்கும் திருமணம் வர எல்லா முடிவுகளும் எடுக்கப்பட்டு கடைசியா அதெல்லாம் நின்னு போச்சாமே, உண்மையா சார்? கூட்டத்தில் யாரோ கேட்க, பிளீஸ் ஸ்கிப்பிங் த கொஸ்டின் என்று ஒற்றை வரியில் முடித்துக்கொண்டு அசோக் கிளம்ப நினைக்கையில், அதுல மன உளைச்சலுக்கு ஆளாகிதான் அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களாமே சார், அது எந்த அளவுக்கு உண்மை? எங்கிருந்தோ கேள்வி மட்டும் அவன் காதுகளில் விழுந்தது. கோபம் உடல் முழுக்க பரவி அவனை ஆத்திரப்படுத்தினாலும் சூழ்நிலை உணர்ந்து தன்னை அடக்கி கொண்டான் அசோக். அத கோர்ட்டு முடிவு பண்ணட்டும். அசோக் அந்த இடத்தை விட்டு கிளம்பி விட்டான்.